வளைகாப்பு போட்டு எல்லா பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வீட்டுக்கு போவாங்க. நான் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறது இல்லை. இதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஹாய் செலிபிரிட்டிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வளைகாப்புடைய அப்டேட் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு வளைகாப்பு டேட் எப்போ, எங்கே வச்சு வளைகாப்பு, அதுதான் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வளைகாப்புக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான டங்கு கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. வீடியோக்குள்ள வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் வந்து என் முகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மஞ்சளோடு வந்திருக்கேன், மஞ்சள் பூசிட்டு வந்திருக்கேன். என் கையெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் ஃபேஸ்க்கு வந்து மஞ்சள் போட்டால் நல்லா இருக்கா இல்லையான்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, வித்தியாசமாக தெரியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக மஞ்சள் தேய்ச்சி பார்ப்போமே அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி தேய்ச்சேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வளைகாப்பு டேட் வந்து ரொம்ப ரொம்ப நெருங்கிருச்சு நாள். எதுக்காக இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு டைம் கிடைக்கல. எல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருந்தேன், அது மொத்தமாக போட்டேன். இந்த வீடியோ போடுறதுக்கு நான் மறந்தும் போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்ட இங்கிட்டு ஊருக்கு, அப்புறம் பக்கத்தில் அங்கே இங்கே வளைகாப்புக்கு சொல்ல போனதுனால அந்தளவுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. சொல்ல போனால் நான் மறந்துட்டேன், இந்த வீடியோ போடுறதுக்கே மறந்துட்டேன். நிறைய பேர் லைவில் வந்து பார்த்திங்கன்னா வளைகாப்பு டேட் தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து வளைகாப்பு டேட் வந்து நான் சொல்லிடுறேன். நவம்பர் 2ஆம் தேதி தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வளைகாப்பு. டேட்டு மாறி 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 இப்போ இந்த டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சொல்லப்போனால் இன்றைக்கி தான் வளைகாப்புன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து வளைகாப்பு டேட்டை வந்து மாற்றியாச்சு. வர்ற ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளுக்கு வளைகாப்பு. எல்லா பேரும் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வரலாம். நிறைய பேர் கேட்குறீங்க வரலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக வரலாம். நம்மளுடைய சரௌண்டிங்லேயே நிறைய பேர் நம்ம லைவ் பார்க்குறாங்க, யூடியூப்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. திருப்பூர்ன்ற சரௌண்டிங்கில் சொல்கிறேன். நான் கூட இந்த சம்பப்படம் அப்படின்னா யாருக்கு தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் பட் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, தூரமாக இருக்கவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கள் ஊர், நான் ஹஸ்பண்டோடைய வீட்டில் வச்சு தான் வளைகாப்பு பண்ணுறோம். நிறைய பேர் வந்து இதுக்குன்னு பெரிய செலவுலாம் பண்ணி பெரிய பெரிய மண்டபம், பத்திரிக்கை இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. நம்மளுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இப்போ வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்த்டேக்கு இந்த மாதிரி என்ன பார்த்துக்கலாம். இப்போ வந்து எந்த மண்டபமும் கிடையாது, இன்விடேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. வீட்லேயே தான் சிம்பிளாக தான் வைக்க போகிறோம். ஆனால் சொல்லியிருக்கோம், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். ஆனால் வீட்லேயே தான் வைக்க போகிறோம். உங்களால் முடிஞ்சு அப்படின்னா பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வரலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக வரலாம். நாங்கள் வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா நம்ம ஊருக்கு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் வந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம திருமங்குளத்துலேருந்து திருப்பரங்குன்றம் வரணும். திருப்பரங்குன்றத்துலேருந்து நம்ம ஊர் பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயத்துக்கு தான் இருக்குது. அதனால் அந்த இதை கண்டுபிடிச்சி வர்றது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. எனக்கே டென்ஷனாக ஆகும் பஸ்ஸில் போகிறதுக்கு. அதனால் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு சில பேர்த்துக்கு தான் சொன்னேன், சில பேர்த்துக்கு சொல்ல முடியல என்னால். இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் சொல்லலை. ஏன்னா ரொம்ப அலைச்சலாக இருக்கும். நிறைய பேரால் வர முடியாது. வண்டியில், காரில் அப்படின்னா ஈஸியாக வந்துடலாம். ஏன்னா மெயினில் தான் இருக்குது, ரோட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம வீடு இருக்குது. அதனால் மெயின்லேயே வந்துடலாம். ஆனால் பஸ்ஸில் அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சில பேருக்கு சொல்ல முடியல. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மண்டபத்தில் வைக்கல, வீட்டில் தான் வச்சுருக்கோம். அதனால் அந்தளவுக்கு சொல்லலை. யாருக்கும் சொல்லலை அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக வரலாம். வீட்டில் வச்சு தான் பண்ணுறோம். வெளியே எங்கேயும் நம்ம மண்டபம் இந்த மாதிரிலாம் பிடிக்கல. ஆனால் மேரேஜ்க்கு வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேரால் வர முடியலை. ஏன்னா அது வந்து ஆவணி 31ன்றதுனால அந்த மாதத்துலேயே கடைசி முகூர்த்த நாள். அதுதான் பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு, நிறைய முகூர்த்தம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நிறைய பேரால் வர முடியல. எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதுவும் வீட்டில் போய் சொல்லணும், அந்த நேரம் யாருமே வரல அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு முக்கியமாக சொல்லணும், ஜெயபாரதியை சொல்லணும். கல்யாணத்துக்கு வர முடியலை அப்படின்ட்டு வீட்டில் வந்து ஒரு நாள் பார்த்துட்டு போனேன். எனக்குலாம் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜெயபாரதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் வந்திருக்கா, ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம். அதில் வீட்டுக்கு, பத்மாக்கா வீட்டுக்கு எல்லா பேர் சேர்ந்தா போவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவள் இங்கே வர்றேன்னா அவகிட்டையுமே சொன்னேன், இந்த மாதிரி பஸ் வந்து டயத்துக்கு தான் இருக்குது, ஆனால் நான் ஸ்ரீவி வருவேன், அந்த நேரம் நீ வந்து பார்த்துக்கோ ஜெயபாரதி வா அப்படின்னேன். அவளும் சரிக்கா அப்படின்ட்டு வீட்டுக்குலாம் வந்து அந்த ஒரு ஃபோட்டோ வேறு கொடுத்துருப்பேன். நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன், வீட்டுக்கு வந்த வீடியோவே நான் போட்டிருப்பேன், பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃப்ரேம் வந்து போட்டு கொடுத்துருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வர முடியல அப்படின்ட்டு ஒரு நாள் மெனக்கிட்டு வந்திருக்காளே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி நிறைய பேரால் வர முடியல கல்யாணத்துக்கு. திருப்பரங்குன்றத்துலேயே வர முடியல, அதுவும் நம்ம ஊருக்கு என்ன வரவ போகிறாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு மைண்ட் தாட்லேயும் நான் சில பேர்த்துக்கு சொல்லலை. யாரும் சொல்லலைன்ட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க.
ஓகேவா. நெக்ஸ்ட் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேட் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவம்பர் 2ஆம் தேதி தான் வளைகாப்பு. இன்னைக்கு வைக்கணும், நாங்கள் வெள்ளிக்கிழமை வைக்கணும்னாங்க, வைக்க முடியல. போன திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமைக்கு திங்கள் முன்னாடி வரும்ல திங்கள், அந்த திங்கள் வைக்கணும்னாங்க, அதுவும் முடியல. அந்த டேட் வந்து செட் ஆகலை. சரி ஓகே அப்படின்ட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுவும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வளைகாப்பு போட்டு எல்லா பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வீட்டுக்கு போவாங்க. நான் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறது இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வளைகாப்பு முடிச்சுட்டு அம்மா வீட்டில் போய் 2-3 நாள் இருந்துட்டு, இல்லை 1 வாரம் இந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவாங்க. நான் அதுவும் கிடையாது. வளைகாப்பு போட்டு சுத்தமாகவே போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகேவா, அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். அம்மா வீட்டுக்கு ஏன் போகலன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ போடுறேன். ஓகேவா, பாய்.